நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவரே ஜீவபலி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோட ஆரம்பிப்போம். இங்கே 2-3 பேர்கள் சேர்ந்து உமது நாமத்தை துதிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியில் வருவேன் என்று வாக்களித்த நல்ல தகப்பனே, ஏசப்பா, இதோ நீர் கடைசி நேரத்தில் ஏசப்பா சிலுவையில் கூறின அந்த வார்த்தைகளை நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை நாங்கள் பேசும்பொழுது ஏசப்பா பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களோடு இருந்து நாங்கள் சொல்கின்ற அந்த செய்தியை தெளிவாக கூறவும் இதை கேட்கிறவர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக அமைய வேண்டும். கர்த்தாவே, அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். ஆண்டவரே, இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். நம்ம பெரிய வெள்ளி, புனித வெள்ளியை அனுசரித்து கொண்டிருக்கிறோம். சிலுவையில் இயேசு கொலை செய்யப்பட்டதை நினைவு கூறுகின்ற தினம்தான் பெரிய வெள்ளி. அவர் மொத்தம் அந்த சிலுவையில் அவர் பேசிய 7 வார்த்தைகள். அதில் நான் இப்பொழுது பேச போகிறது 5வது வார்த்தை, தாகமாயிருக்கிறேன். இதுக்குரிய வேத வசனம் யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். இந்த தாகமாய் இருக்கிறேன் இந்த வார்த்தை பார்த்திங்கன்னா, அவர் பேசின அந்த 7 வார்த்தையில் இது சுருக்கமான வாக்கியம், ஒற்றை வார்த்தை. ஆனால் இந்த வார்த்தையில் ஆன்மீக புரிதல் உள்ளதாக, பல்வேறு பொருள் அடங்கியதாக உள்ளது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த நேரம் காலையில் 9 மணி. ஸோ நேரமாக ஆக வெயில் நம்ம இப்போ பார்க்குறோம்ல, வெயில் காலத்தில் நம்மளை அந்த 11-12 ஆயிடுச்சுன்னா நம்மளால் வெளில போக முடியுது, எவ்வளோ கஷ்டப்படுறோம்ல. அப்போது அவர் எல்லா பாடுகளையும் அனுபவித்துட்டு அந்த சிலுவையில் அறையப்பட்டு அந்த சிலுவை மரத்தில் அவர் தொங்கி கொண்டிருக்கிறார். ஆணி பாய்ந்த அந்த கரங்கள், கால்கள், விலா எலும்புகள் எல்லா இதுவும் அப்படியே தொங்கி கொண்டிருக்கிறார். அப்போ பார்த்திங்கன்னா வெயில் உடலை வறுக்க ஆரம்பிக்கின்றது. ரத்தம் வெளியேறி அதுக்கப்புறமா வலியும் துயரமுமாய் முதல் 3 மணி நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உலகத்தை இருள் சூழ ஆரம்பிக்கிறது. நீங்கள் அந்த பைபிள் ரெஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா நேரம் கிடைக்கிறப்ப அதை ஃபுல்லாக படித்து பாருங்கள். இருள் சூழ ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறமா அந்த தேவாலயத்தின் திரை சிலைகள் 2ஆக கிழிந்ததுன்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா அவர் அந்த இருளின் முடிவில், ஏன்னா இருள் சூழ ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா அந்த இருளின் முடிவில் பார்த்திங்கன்னா இயேசு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு அப்படி கதறாரு. தன் பிதாவை நோக்கி கூப்பிடுகிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் அவரால் முடியல, ஏன்னா உடலும் மனமும் உள்ளம் எல்லாமே சோர்ந்து இருக்கு. அப்போ அவர் என்ன சொல்கிறார்னா, தாகமாக இருக்கிறேன் என்று கூறினார். இதை உடனே அங்கே அருகில் இருந்த சேவகர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் தாகமாக இருக்கிறாரு அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, காடியை கடற்பஞ்சில் தோய்த்து அதை குடிக்க கொடுத்தனர். இது இந்த வாக்கியம், இந்த வார்த்தை பார்த்திங்கனாக்கா இது மனித தன்மையை உறுதிப்படுத்துகின்ற வார்த்தை. அவர் பரலோகத்தில் பிதாவுடைய மகனாக இருந்தார். ஆனால் இந்த பூலோகத்தில் அவர் ஒரு மானிடனாக மகனாக பிறந்தார். அதுக்கப்புறமா அவர் அங்கே பார்த்திங்கன்னா அவர் எல்லா வலிகளோடும் எல்லாவித சோதனைகளோடும் வாழ்ந்து வந்தார். மனிதன் எப்படியெல்லாம் நம்ம பாடுபடுறோமோ அதே மாதிரி தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த காலத்தில் அவர் எப்படி இருந்தார்னாக்கா வலிகளோடும் சோதனைகளோடும் வாழ்ந்து வந்தார். சங்கீதம் 69:21 அந்த வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் என்ன சொல்கிறாரு, நான் தாகமாய் இருக்கிறேன் அப்படின்னு கூறுறாரு. அதுக்கப்புறமா சங்கீதம் 22:5 அதில் கூறியிருக்கிறது போல தாகத்தின் நிலையை முன்குறித்த வேத வாக்கியம்.
சங்கீதம் 22:5. பழைய ஏற்பாடு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, இயேசு கிறிஸ்துவை பற்றின தீர்க்க தரிசன வார்த்தைகள் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 332 உள்ளதாக வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். அதில் பார்த்திங்கன்னா, இயேசு எப்படி பிறப்பார், அவர் எவ்வாறு இறக்கப் போகிறார், இந்த விஷயங்கள்லாம் மிக துல்லியமாக கூறப்பட்டுள்ளன. பழைய ஏற்பாடு அதனோட முழுமை இயேசுவில் தான் என்பதை தெளிவாக இந்த வார்த்தை உணர்த்துகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, இந்த நான் தாகமாக இருக்கிறேன்னு சொல்கிறார்ல, இப்போ இந்த தாகம் முதல்ல சரீர தாகம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அது 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று சரீர தாகம், இன்னொன்று ஆத்ம தாகம். அந்த சரீர தாகம்னா, நான் தாகமாக இருக்கிறேன், எனக்கு தண்ணி குடிக்கணும் போல இருக்குது, அது சரீர தாகம். ஆத்ம தாகம்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த மனுக்குலத்தை மீட்க ஆவலாய் உள்ளார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த மனுக்குலத்தை மீட்க ஆவலாய் உள்ளார். நமது பாவங்களை இயேசு சிலுவையில் சுமந்தார். அந்த பணி இப்போ நிறைவடை போகிறது. தனக்கு இடப்பட்ட அந்த பணியை செய்து முடிக்க அவர் தாகமாய் இருக்கிறேன் என இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். முதல்ல பார்த்தோம் என்னென்னா, மனுக்குலத்தை மீட்க தாகமாய் இருக்கிறார். அதுக்கப்புறமா பிதாவால் அவருக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த பணி முடிந்ததை அவர் தாகமாய் இருக்கிறேன், அதை முடிக்க, அந்த பணியை முடிக்க. அப்படின்னா அவர் பாடுபடணும், சிலுவையில் அறையப்படணும், 3ஆம் நாள் உயிர்த்தெழப்படணும். அந்த வாக்கியங்கள், அந்த வேத வாக்கியங்கள், அவருடைய பணி, இது எல்லாமே நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்று இயேசு கூறினார். அதுக்கப்புறமா இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, இயேசு அந்த சிலுவை பாடுகள் மிகவும் நரக வேதனையாக இருந்தது. ஏன்னா அவரை முள் கிரீடம் வைத்தாங்க, ஆணிகள் அடித்தார்கள், அதுக்கப்புறமா வாரினால் அடித்தார்கள். நம்ம சும்மா ஒரு சாதாரண அடிப்பட்டாலே எவ்வளோ வலின்னு கஷ்டப்படுறோம். சமைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, பெண்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அங்கங்கே தீக்காயங்கள் படும், அப்படின்னா சூடு வச்சுக்குவீங்கள்ல, அப்போ அந்த தழும்பு ஆறுறதுக்கு அவ்வளோ நாள் ஆகும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக, நாம் செய்த பாவத்திற்காக அவர் பாடுகள், அவ்வளோ பாடுகள் பட்டார். அது எதற்கு ஒப்பிடப்படுகிறதுனா, நரக வேதனைக்கு. அதனோட வெளிப்பாடு தான் நான் தாகமாய் இருக்கிறேன். நரகம், பரலோகம், இது 2 எடுத்திங்கன்னா, நரகம் ஒரு தாகத்தின் இடமாக கருதப்படுகிறது. அதுக்கு இந்த லாசரும் ஒரு செல்வந்தனும் மரித்த அந்த ஓமை நம்ம படிச்சிருக்கோம். அந்த செல்வந்தன் மரித்து நரகத்துக்கு போயிடுவான். லாசர் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்தில் அப்ரஹாமின் மடியில் வீற்றிருப்பார். அப்போ அந்த செல்வந்தன் சொல்லுவான், உமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிர செய்யும் என்று அவன் கேட்பான், அந்த செல்வந்தன். ஸோ நரகம் தாகமாக உள்ளது. அதுக்கப்புறமா இந்த லூக்கா 16:24 இந்த செல்வந்தன் லாசரை பார்த்து கேட்குறது. அதுக்கப்புறமா நரகத்திலிருந்து இந்த செல்வந்தன் எழுப்பும் குரல் இதை நமக்கு புரிய வைக்கிறது. அப்படின்னா, நான் தாகமாய் இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கே அவருடைய ஜனங்கள் பாவத்தினால் நரகத்துக்கு போய்விடுவார்களோ, அவர்களை மீட்க வேண்டும், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அந்த தாகத்தை தான் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுறாரு. அதுக்கப்புறமா பரலோகத்தில், அதே பரலோகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே பசி கிடையாது, பட்டினி கிடையாது, தாகம் கிடையாது. அது எதில் குறிக்கப்பட்டிருக்குன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 7:16. அதுக்கப்புறமா இந்த இந்த நான் தாகமாக இருக்கிறேன்னு அவர் சொன்னார் பாருங்க, அந்த வார்த்தை ஒரு கீழ்ப்படிதலின் வெளிப்பாடாக கருதப்படுகிறது. இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார் இல்லை, அதனோட வெளிப்பாடு. அதுக்கப்புறமா தந்தையினோட விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என முடிவு எடுத்த ஒரு மகனின் மிகவும் தாழ்மையான வெளிப்பாடு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பாடுகள்லாம் அனுபவிக்க வேண்டும் என்பது பிதா உடைய சித்தம்.
அதை நிறைவேற்ற வேண்டும், அவருடைய தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என முடிவெடுத்த இந்த மகனோட ஒரு தாழ்மையான வெளிப்பாடு. ஃபஸ்ட்டு என்ன சொன்னால், மனுக்குலத்தை மீட்க அவருக்கு தாகமாக இருந்தது, பாவத்திலிருந்து மீட்டு ரட்சிக்கணும் அந்த தாகம். அதுக்கப்புறமா அவர் இந்த ரட்சிக்க பணியை செய்து முடிக்க தாகமாக இருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இது ஒரு கீழ்ப்படிதலின் வெளிப்பாடு, ஒரு தாழ்மையின் வெளிப்பாடு. அதுக்கப்புறமா பிலிப்பியர் 2:8 கூறியிருக்கிறது போல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த சிலுவை பாடுகளை, அவர் சிலுவை மரணத்தை ஏற்க விருப்பமாக அதை ஏற்றுக்கொள்வதற்கு தன்னை தாழ்த்தி கொண்டார். அவர் ரொம்ப தாழ்மையாக தான் இருந்தார், தன்னை தாழ்த்தி கொண்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா மரணத்தை மட்டுமல்ல, தந்தையின் பரிவு, அதுக்கப்புறமா தந்தை அவர் மேலே வைத்திருந்த அன்பின் நிமித்தமாக அந்த ஒரு நிமிடம் எப்போ அந்த இருள் சூழ ஆரம்பிக்கிறதோ அப்போ பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் பிதாவுடைய அந்த பிதாவும் மகனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பிரிவு ஏற்படுகிறது. அதனால் உண்டாகக்கூடிய வலி, வேதனை, இதை எல்லாவற்றையும் அவர் விரும்பியே ஏற்றுக்கொண்டார். மார்க் 15:23 பார்த்திங்கன்னா, இயேசு அந்த சிலுவையை சுமந்து கொண்டு வரும்பொழுது அந்த திராட்சை ரசத்தை குடிப்பார்கள், ஆனால் அவர் அதை பெற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கு பதிலாக அவர் அந்த வலியை விருப்பத்தோடு அதை ஏற்றுக்கொண்டார், அதை சுமந்தார். ஸோ இது ஏசாயாவின் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கம் மத்தேயு 5, 6, 7 பார்த்திங்கன்னா மலைப்பிரசங்கத்தை பற்றி கூறியிருக்கோம். அதில் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு இருக்கோம். இந்த வார்த்தை எதை குறிக்கிறதுனா, மீட்பிற்கான தாகம் கொண்டவர்கள், மீட்புக்காக அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாகமாயிருக்கிறேன், அந்த மீட்கின்ற பணியை செய்வதற்கு தாகமாயிருக்கிறேன் என்று கூறுகிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து அவர் இருந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பகிர்ந்து கொடுத்தலை மிகவும் அவர் ஊக்குவித்தார். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா, நான் பாவம் அறியாத அவர் நமக்காக தனது உயிரை கொடுத்தார். அதுக்கப்புறமா இயேசுவின் தாகம் மனித குலம் மீட்கப்பட வேண்டும், அவரோட அந்த தாகமாக இருக்கிறேன். இது ஆத்தும தாகம், வெளிப்புற தாகம் அல்ல, உடம்பு தாகம் அல்ல, சரீர தாகம் அல்ல, ஆத்தும தாகம், உள்ளான அந்த மனதின் தாகம். நான் இந்த மனிக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்க வேண்டும், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்கள், நமது தாகம் எதில் இருக்குது? வாழ்க்கைக்கான தேடல்களுக்கா? அப்படின்னா இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது அதற்குரிய பொருளோ பணமோ அதை பற்றி தான் நம்ம தாகமாக இருக்கிறோமா, அல்லது நித்திய வாழ்விற்கான அந்த ப்ரிப்ரேஷன் சொல்லுவோம், தயாரிப்புக்காக தாகமாக இருக்கிறோமா? நம்ம நித்திய ஜீவனை அடைய வேண்டும், அந்த நித்திய வாழ்விற்காக நாம் தாகமாக இருக்கிறோமா? அந்த தயாரிப்பு, அதற்காக நாம் ப்ரிப்பேர் பண்ணுற அந்த வழிகள், அதற்காக நாம் தாகமாக இருக்கிறோமா? ஸோ ஒன்று நாம் எதை குறித்து தாகமாக இருக்கிறோம், இந்த உலக வாழ்க்கையா இல்லை நித்திய வாழ்க்கையா? அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இயேசு நம்மளை அளவுக்கு அதிகமாக அன்பு கூர்ந்தார். கண்கள், மாம்சம், பெருமை, இதையெல்லாம் எல்லா வித இச்சைகளிலிருந்தும் அவர் தன்னை காத்து கொண்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாவமே அறியாத அவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். அந்த மாதிரி மீது பாசம் வைத்து அன்பு வைத்து அவர் நமக்காக சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அப்போது நமது தாகம் எப்படி இருக்குது?
முதல்ல என்ன சொன்னேன், நமது தாகம் வந்து இந்த வாழ்க்கைக்குரிய தாகமா அல்லது பரலோக வாழ்க்கைக்குரிய தாகமா, அதனோட தயாரிப்புக்கான தாகமா? இப்போ நம்மளுடைய தாகம் அப்படியே நம்ம பாவத்தில் பயணிக்க போகிறோமா, அல்லது இறைவனோடு சேர்ந்து பயணிக்க போகிறோமா? அந்த பாவத்துல இருந்தெல்லாம் விடுபட்டு ரட்சிக்கப்பட்டு நாம் இறைவனோடு சேர்ந்து பயணிக்க போகிறோமா? இப்போ நீங்கள் வந்து இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருப்ப, அதாவது 5ஆம் வார்த்தையாக தாகமாய் இருக்கிறேன். அதில் நமது தாகம் எதை சார்ந்திருக்கிறது? பாவ வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டிருக்கப் போகிறோமா, அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து பயணிக்கப் போகிறோமா? யோவான் 4:14 கூறியிருக்கிறது, அந்த சமாரியா பெண்ணிடம் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்வார், நான் தருகின்ற அந்த தண்ணீரை குடிப்பவர்களுக்கு என் தாகமே ஏற்படாது என்று கூறுகிறார். இது வந்து இயேசு அளிக்கின்ற வாழ்க்கையின் தண்ணீர். அது அவங்க வந்து நம்ம பருகும்பொழுது தாகமே ஏற்படாது. அந்த தண்ணீரை நாம் பருகும்பொழுது நம்முடைய தாகம் தணிகிறது. இயேசு தான் வந்து நம்மளுக்கு வாழ்வளிக்கும் தண்ணீர். அவர் கொடுக்கும் தண்ணீரை அவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவர் கொடுக்கும் அந்த தண்ணீரை நாம் பருகும் பொழுது நமக்கு வந்து தாகமே ஏற்படாது. நான் தான் வந்து வாழ்வளிக்கும் தண்ணீர், நானே தாகம் தீர்க்கும் தண்ணீர், அப்படி இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவிற்கு ஏன் அவர் வந்து அந்த 5வது வார்த்தையான தாகமாய் இருக்கிறேன் என்று கூறினார் அப்படின்னு பார்த்தானாக்கா, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்தில் வந்து கொண்டிருந்த பொழுது பாறையிலிருந்து தண்ணீர் வரவழைத்தார்கள். அந்த தண்ணியை பருகுனாங்க. ஆனால் அவங்களோட அந்த தாகம் வந்து தணியவே இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சமாரிய பெண்கிட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, அதுக்கு முன்னாடி அந்த கிணற்று தண்ணீரை தான் அவங்க பருகுனாங்க. அப்போ அந்த பெண்ணுக்கு வந்து அந்த தாகம் தண்ணி இல்லை. நம்மளும் இப்போ டே டு டே லைஃப்பில் எவ்வளோ தண்ணி குடிக்கிறோம். எஸ்பெஷலி இந்த சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி குடிச்சிட்டே இருப்போம். நம்மளுக்கு அந்த தாகம் தண்ணி தான் இல்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் வந்து வாழ்வளிக்கும் தண்ணீர். இயேசு தான் வந்து நம்மளுக்கு அந்த கொடுக்கின்ற அந்த தண்ணீரை நாம் பருகும் பொழுது நம்முடைய தாகம் தீர்ந்துடும். ஆனால் அந்த பாறையிலிருந்து வருகின்ற தண்ணீரோ, இல்லை அந்த சமாரிய பெண் கிணற்றிலிருந்து எடுக்கின்ற தண்ணீரோ, இல்லை நம்ம டெய்லி பருகுகின்ற அந்த தண்ணீரோ நம்முடைய தாகத்தை தீர்க்காது. எப்போ நம்மளுடைய தாகம் தீரும்னாக்கா, நம்ம எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் உண்மையான கர்த்தர், நம்முடைய வாழ்வளிக்கும் தண்ணீர் என்பதை உணர்ந்து அவரை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவத்திலிருந்து நாம் ரட்சிக்கப்படுகின்றோமோ, அப்பொழுதுதான் நம்முடைய தாகம் தீர்க்கப்படும். ஸோ கர்த்தர் இங்கே எதை குறிக்கிறாருன்னா, உடல் தாகம் அல்ல, சரீர தாகம் அல்ல. அவர் வந்து தன்னுடைய உள்ள தாகத்தை, ஆத்தும தாகத்தை வெளிப்படுத்துகிறார். அதை வந்து அந்த படை வீரர்கள் புரிந்து கொள்ளவில்லை, உணர்ந்து கொள்ளவில்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே காடியை தருகின்றார்கள். அவர் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து நம் மீது, நம் குடும்பத்தின் மீது, நம் பிள்ளைகள் மீது தாகமாய் உள்ளது அவர் எப்படி வெளிப்படுத்துகிறாருன்னா, நம் மீது அன்பாக இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கை குறித்து தாகமாக இருக்கிறார், நம்முடைய மீட்புக்காக தாகமாக இருக்கிறார், நாம் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து அவர் தாகமாக இருக்கிறார். ஸோ இப்படி நம்ம மீது அன்பு வைத்து நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று தாகமாய் இருக்கிறேன் என்று கூறிய அந்த இயேசு கிறிஸ்துவிற்காக நாம் எதை கொடுக்க போகின்றோம்? அவருடைய தாகத்தை நாம் எப்படி தணிக்கப் போகின்றோம்? அவருக்கு நாம் வந்து மீண்டும் மீண்டும் அந்த புளிப்பான திராட்சை ரசத்தை கொண்ட அந்த பாவத்தை அவருக்கு தரப்போகிறோமா, அல்லது நம்முடைய பாவத்திலிருந்து விடுபட்டு ரட்சிக்கப்பட்டு கர்த்தரோடு ஒப்புரவாகி அவரோட பயணித்து அவருக்கு அந்த ஒரு பாக்கியத்தை நாம் தரப்போகிறோமா? ஸோ நம்ம இப்போ அதை சிந்திக்க வேண்டும். நம்ம வந்து
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த அன்பின் வெளிப்பாடாக, கீழ்ப்படிதலின் வெளிப்பாடாக அவர் நமக்காக மரித்தார், சிலுவையில் பாடுபட்டார் இல்ல. அப்போ அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் எதை தரப்போகின்றோம்? நம்ம நம்மளை நாமே அர்ப்பணிக்க போகிறோமா? அல்லது இதே அவரோடு சேர்ந்து அந்த பாவ வாழ்க்கை அவரோடு சேர்ந்து நாம் பயணிக்கப் போகின்றோமா? அல்லது அந்த அவரை விட்டுவிட்டு பாவ வாழ்க்கையை நாம் தொடர்ந்து கொண்டிருக்க போகின்றோமா? ஸோ இன்றைக்கி நம்ம யோசிங்க. அவர் அந்த சிலுவையில் சொன்ன அந்த 5வது வார்த்தை தாகமாக இருக்கிறேன்றது ஆத்தும தாகம். நீயும் நானும் செய்த பாவத்திற்காக தன்னுடைய பிதா தன்னுடைய ஒரே குமாரனை அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவர் ஒரு மானிடனாக பிறந்தார், நமக்காக பாடுபட்டார், சிலுவையில் அறையப்பட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அப்படி நம்ம மீது அளவுக்கு அதிகமாக அன்பு வைத்த அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தாகத்தை நாம் எவ்வாறு தீர்க்க போகிறோம்? அதை இன்னைக்கெல்லாம் யோசிங்க. பாவத்தை செஞ்சு அதை நம்ம தீர்க்க போகிறோமா? இல்லை பாவத்திலிருந்து விடுபட்டு அவருக்கு நாம் ஒரு சாட்சியாக நற்செய்தியை சொல்கின்ற மக்களாக அவரை நாம் கீழ்ப்படிந்து அவருடைய வழியில் அவரோட சேர்ந்து பயணிக்க போகின்றோம்? இதை உங்களுக்குள்ளே நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நமக்காக பாடுபட்ட அவரை நாம் இந்த நாளில் நினைவு கூறுகின்ற தினம்தான் குட் ஃப்ரைடே. அதை இங்கிலீஷில் பாருங்கள், குட் ஃப்ரைடேன்னு தான் சொல்லுவாங்க, நல்ல வெள்ளி. அப்படின்னா நம்ம செஞ்ச பாவத்துக்கு ஒரு ரட்சிப்பு நம்மளுக்கு கிடைத்து விட்டது. அது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் இல்லை? அப்போது அந்த ரட்சிப்புக்காக பாடுபட்ட அவரை நாம் நினைவு கூறுகின்ற தினம்தான் பெரிய வெள்ளி. அந்த தினத்தில் இப்போது சிந்தித்து பாருங்கள், நம்ம என்ன அவருக்கு அவருடைய தாகத்தை எவ்வாறு நாம் தணிக்கப் போகின்றோம்? அதை ஒருவரும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதற்காக உங்களை நீங்கள் இப்பொழுது ஒப்பு கொடுங்க. இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாம். சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் வழிந்தோடுதே, அதிகாலமே ஆகிடுதே, நம்பி இயேசு வண்டை வா, நம்பி இயேசு வண்டை வா. ஆம் ஏசப்பா, இதோ இந்த காலத்தில் ஏசப்பா, இந்த தினம் புனித வெள்ளியாகிய உம்மை நீர் எங்களுக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இந்த நாளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக தாகமாயிருக்கிறேன், நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், பாவத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக நீர் தாகமாயிருக்கிறேன் என்று கூறினீர். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் ஏசப்பா? எங்களுக்காக மரித்த உமக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் கர்த்தாவே? நாங்கள் பாவத்திலிருந்து விலகி பரிசுத்த வாழ்க்கையை வாழப்போகின்றோமா? அல்லது அதே பாவத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க போகின்றோமா? ஏசப்பா, எங்கள் எல்லாருடைய ஆசையும் நாங்கள் இருக்கின்ற இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு உம்மோடு ஒப்புரவாகி ரட்சிக்கப்பட்டு பரலோகத்திற்கு உம்மோடு நாங்கள் சேர்ந்து வர ஆசைப்படுகிறோம் ஏசப்பா. நாங்கள் உம்மோடு சேர்ந்து பயணிக்க ஆசைப்படுகிறோம் கர்த்தாவே. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இது உடல் தாகம் அல்ல, இது சரீர தாகம் அல்ல, இது ஆத்தும தாகம் என்பதை உணர்ந்து நீர் கூறின தாகமாயிருக்கிறேன், இந்த ஜனங்கள் இந்த மனுக்குலம் ரட்சிக்கப்பட தாகமாயிருக்கிறேன் என்று கூறிய அந்த வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொண்டு யார் செய்தி கேட்டுக்கொண்டிருந்தாலும் எல்லா பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு உம்மோடு சேர்ந்து பயணிக்க இப்பொழுது நாம் ஆயத்தமாவோம். நம்மை நாமே ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து அவரோடு சேர்ந்து பயணிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மளோடு இருந்து நாம் நடக்கின்ற வழியை நம்மளுக்கு ஆயத்தப்படுத்துவார். கேட்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும் கர்த்தாவே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியில் வைக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.